மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் 1996, 2000 ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சியில் பொருளாதாரத்தில் நலிவுற்ற மாணவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்கிய உதவிய முன்னாள் மாணவர்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியின் 1996, 2000 ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் கல்லூரியின் தாளாளர் கோப்பம் செந்தில்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இதில் அமெரிக்கா, இங்கிலாந்து, குவைத், சவுதி அரேபியா, ஜெர்மனி மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பு கல்லூரியில் பயின்ற போது தங்களுக்குள் ஏற்பட்ட அனுபவங்களை வெளிப்படுத்தும் வகையில் ஒருவருக்கு ஒருவர் கட்டி அணைத்துக் கொண்டு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் கல்லூரி படிக்கும் போது அவர்கள் செய்த குறிப்புகள் மற்றும் பழைய நினைவுகளையும் கல்லூரியின் கட்டிடங்களை பார்த்து ரசித்தனர். மேலும் அந்த காலகட்டத்தில் பணிபுரிந்த பேராசிரியர்களுக்கு நினைவு பரிசினையும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தற்போது கல்லூரியில் பயின்று வரும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு நிதி உதவி அளிக்கும் வகையில் கல்லூரிக்கு ரூபாய் 10 லட்சத்துக்கான காசோலையை கல்லூரி தாளாளரிடம் முன்னாள் மாணவர்கள் வழங்கினர். முன்னதாக கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்து முன்னாள் மாணவர்கள் இரத்த முகாமில் கலந்து கொண்டு ரத்தம் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் ஜி ராஜா, ராமசாமி, கல்லூரியின் துணை முதல்வர் புவனேஸ்வரி, நிர்வாக அலுவலர் சதானந்தன், பேராசிரியர் தயா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். But a sound that resonates with the heart, bringing peace, spirit to the Mandaram and Tamil Thai Varku. Let us rise in reverence, showing our devotion to the divine and our கல்வி, ஆன்மீகம், சமூக சேவை, மேம் பாருங்க சார் 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 இருக்கு. எங்கள் கல்லூரி பற்றி ஒரு விஷயம் நான் பர்சனலாக ஷேர் பண்ணேன்னாக்கா, நான் ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஸ்டூடெண்ட். எனக்கு இந்த கல்லூரி எல்லா வகையிலும் எப்படி ஹெல்ப் பண்ணிக்கோ, அது ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், நான் ஒரு ஃப்ரீ சீட்டில் வந்திருந்தாலும் இந்த கல்லூரி நிர்வாகம் என்னை இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணலான்ற அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அந்த சூழலில் என்னுடைய பேச்சுலர் டிகிரியில் நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டு வாங்கி ஐஐடி மெட்ராஸில் எம்டெக் முடிச்சிருக்கேன். தென் என்யூஎஸ் சிங்கப்பூரில் என்னோட ரிசர்ச் பண்ணியிருக்கேன். இன்று நான் ஒரு வெற்றிகரமாக ஒரு நிறுவனத்தோட சேர்மனும் கூட. என்னோட கம்பெனி பெயர் பீலேண்ட் கன்சல்டன்ட். இந்தியாவிலையும் சரி, சிங்கப்பூர்லையும் சரி, வி ஹேவ் ப்ரொவைடிங் கன்சல்டன்சி சர்வீஸ். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருந்ததுக்கு என்னோட ஒரு எமோஷனல் ஃபீலிங் இந்த காலேஜ் கொடுத்துருக்குன்னா அது மிகப்பெரிய அளப்பரியது. இந்த நிர்வாகத்திற்கும் எம்டி ட்ரஸ்டோட சேர்மன் திரு டாக்டர் செந்தில் ஐயா அவர்களுக்கும், மேடம் பங்காரு லட்சுமி அடிகளார் நாங்கள் இருக்கிறப்ப அவங்க தான் ட்ரஸ்டியோட இதுவாக இருந்தாங்க. நல்லா அவங்க எங்களோட சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எங்களோட டிபார்ட்மெண்ட், ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ் அண்டு சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் எல்லாருமே நல்லா என்கரேஜ் பண்ணி எங்களை இவ்வளோ பெரிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் நல்ல ஒரு கேடரில் வந்திருக்காங்க. எங்கள் சக நண்பர்கள்லாம் பார்க்கும்போது அவங்களும் நல்ல பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அது சாஃப்ட்வேர் துறையாக இருக்கட்டும், இல்லை கோர் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும், அது சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இசியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த கல்லூரி என்ன மாணவர்களுக்காக செஞ்சதுன்னா இதுதான். என்ன மாதிரியான ஒரு ஏழை கிராமத்திலிருந்து வந்த ஸ்டூடெண்ட்டை பெரிய அளவில், மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் கண்டிருக்கு. ஸோ உங்களுக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த கல்லூரியில் இணைந்தால், சேர்ந்தால், அப்படியான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உட்பட ஒரு தேவையில்லாத ஃபீஸை யாருக்கிட்டையும் வாங்க மாட்டாங்க. அதுக்கு நானே ஒரு சாட்சி இந்த கல்லூரியில் படித்ததுனால சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் இந்த காலேஜில் இருக்கிற இடங்களை நான் மணிமேகலை மோகன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் 1996 to 2000 பேட்ச்ல இங்கே ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ் பேக் இந்த 25 இயர்ஸ் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம்,
நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. இது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டுன்னு. ஏன்னா இங்கேருந்து படிச்சவங்க எல்லாம் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஸ்கேட்டர்டா இருந்தாங்க. நிறைய பேர் யூஎஸ்ல இருந்தாங்க, யூகேல இருந்தாங்க, பெங்களூர்ல இருந்தாங்க, சென்னையில இருந்தாங்க, இன்னும் நிறைய சிட்டிஸ்ல இருந்தாங்க. எல்லாரும் பிளான் பண்ணி ஒரே இடத்துல வந்து இது பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்ஃபுல்லாவே இருந்துச்சு. ஆனா லாஸ்ட் 6 months-ஆ there are a lot of people ஒரு நாள் எவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒருத்தரோட கோஆர்டினேஷன் எல்லாரோடையும் பண்ணி இன்னைக்கு நாங்க எல்லாருமே மீட் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து இந்த 24 hours பிஃபோர் வந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னும் 1 hour, இன்னும் 2 hours அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப இன்னும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து வரலன்னு சொன்னவங்க கூட லாஸ்ட் மினிட்ல எப்படியோ ஏதோ முயற்சி பண்ணி வந்துடணும். ஏன்னா என்ன எல்லாருக்கும் ஒரு தோணுதுன்னா, நம்ம எங்கெங்கயோ போறோம், வெக்கேஷன்ஸ்க்கு போறோம், என்னென்னமோ செய்யறோம். நம்மளுடைய காலேஜ்க்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றதுக்கு அந்த ஒரு நாள், அந்த ஃபியூ ஹவர்ஸ், அந்த டைம் நம்மளால அலோகேட் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு இது வந்தப்ப எல்லாருமே எங்க இருந்தாலும் என்ன வேலை இருந்தாலும் எல்லாரும் விட்டுட்டு வந்துட்டோம் இப்ப. அண்ட் இப்ப வந்ததுக்கு அப்புறம் பார்த்தேன்னா இட்ஸ் லைக் இப்ப நாங்க இந்த ஹாஸ்டல் காலேஜ் எல்லாம் சுத்திட்டு வர போறோம். இதுதான் நம்ம கிளாஸ், இது நம்மளுடைய இப்ப புனிதா சொல்லிட்டு இருந்தாப்புல இது நம்மளுடைய ஆபீஸ் ரூமா இருந்துச்சு, இது நம்ம படிச்ச கிளாஸ், இது லைப்ரரி. அதெல்லாம் பாக்குறப்போ ஒரு மலரும் நினைவுகளா இருக்கு. ஒரு 25 வயசு கம்மியான மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. அண்ட் லெக்சரர்ஸ் எல்லாம் பார்த்தப்ப அதுவும் சந்தோஷமா இருந்தது. சின்னவர் சாரையும் பார்த்து அவர் பேசினதும், அதுவும் அவர் ஜென்ரலி வந்து பேச மாட்டாரு, ஆனா இன்னைக்குதான் அவ்வளவு பேசினாருங்கிறது எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருந்தது. அதுவும் அவர் சொன்ன அந்த சில டிப்ஸ் எல்லாம் வந்து, அதாவது பேரண்ட்ஸை பாத்துக்கணும், அதுக்கப்புறம் உங்க உடம்ப ஹெல்த்தை பாத்துக்கணும்னு அப்ப கை தட்டணும் போல இருந்துச்சு. ஏன்னா பார்க்க எல்லாரும் அப்படி இருக்கும். நம்ம பேரண்ட்ஸ் இருந்த ஜென்ரேஷன் ஹெல்த் வந்து நமக்கு கிடையாது அதுங்கிறது we have realized it. ஸோ அதெல்லாம் லாட் ஆஃப் நைஸ் திங்ஸ் இன்னைக்கு ஷேர் பண்ணது. இன்னொன்று வந்து இந்த காலேஜ்ல வந்து என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, கவுன்சிலிங் போறப்ப இந்த காலேஜ் தான் எடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா என்னால போக முடியல. இந்த காலேஜ் எடுத்தப்ப அம்மா அப்பா மேல்மருவத்தூர் எடுத்திருக்காங்களா அப்படின்னு இருந்துச்சு. ஆனா நான் அது முடிச்சுட்டு வெளியே வந்து இன்னைக்கு நான் இந்த ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறப்ப தட் வாஸ் அ ரைட் சாய்ஸ் தட் மை பேரண்ட்ஸ் மேட். சேஃபாவும் இருந்தது, செக்யூர்டாவும் இருந்தது. ரொம்ப வி ஹேட் அ வெரி குட் எஜுகேஷன், வெரி எத்திக்கல் எஜுகேஷன் வி ஹேட் ஹியர். இப்ப அதெல்லாம் முடிச்சுட்டு எங்களை மாதிரி நிறைய பேர் நல்ல பொசிஷன்ல இன்னைக்கு இருக்காங்க. ஸோ எங்களால முடிஞ்சதை இன்னைக்கு வி வாண்ட் டு கிவ் இட் பேக் டு த சொசைட்டி. ஸோ அதை காரணமா வச்சு ஒருத்தரும் என்ன அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு 10 lakhs வந்து இன்னைக்கு நாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் ஃபண்டுக்காக அலோகேட் பண்ணியிருக்கோம். அது சின்னவரும் வந்து அதை வந்து நல்ல முறையில நீங்க உங்களோட ஹார்ட் அர்ன் மணி இட் வில் கோ டு த ரைட் பீப்புள். அதுக்கான அது நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க எப்படி போச்சுன்னு சொன்னப்ப அது இன்னும் எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி இங்க ஒரு பிளட் டொனேஷன் கேம்பும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்ப இதோட முடியல, இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் லைக் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க வேற ஒரு இடத்துலயும் மீட் பண்றோம். ஸோ அகெயின் இந்த செலிப்ரேஷன் இஸ் கோயிங் டு கண்டினியூ. அண்ட் சின்னவர் சொன்ன மாதிரி மேபி இந்த 25 years-ஓட விடாம மேபி நெக்ஸ்ட் இயர் எவ்ரி இயர் இந்த மாதிரி பண்றப்ப எங்களுக்கு வந்து ஒரு இயரும் வந்து இதை ரீலிவ் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் வி ஆல்சோ ஐ திங்க் வில் செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் தி அதர் பேட்சஸ் ஆல்சோ. அவங்களும் இந்த மாதிரி பண்றப்ப இட்ஸ் அ நைஸ் திங் டு டூ இந்த காலேஜுங்கிற மாதிரி ஃபீல் பண்றோம். அண்ட் வி ஆர் ஹேவிங் லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் ஃபன். இட்ஸ் கோயிங் டு கண்டினியூ. யா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது நாங்கள் வந்து ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அந்த ஆர்கனைசர்ஸ், அந்த ட்ரஸ்டீஸ் எல்லாருக்குமே கடமைப்பட்டிருக்கோம். இதை வந்து இந்த ஈவெண்ட் பண்ணறதுக்கு நாட் ஒருத்தர் 2 பேர் 3 பேர் இல்லை, நிறைய பேரோட எஃபர்ட் இருக்கு. எல்லாருக்குமே நன்றி சொல்றோம், இந்த காலேஜுக்கும் நன்றி சொல்றோம். நாங்க இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் இந்த காலேஜ். அதை என்னைக்கும் நாங்க மறக்க மாட்டோம். தேங்க்யூ.